ஓகே. ஸோ இந்த செஷன் என்ன பண்ணோம்னா ஒரு CPU அண்ட் மெமரியை எப்படி டவுன்கிரேட் பண்றது, இதுக்கு முன்னாடி செஷன்ல CPU மெமரியை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அல்லது அப்கிரேட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த செஷன்ல ஒரு விர்ச்சுவல் மிஷினோட CPU மெமரியை டிக்ரீஸ் பண்றது, we can call it as decrease பண்றது ஆர் டவுன் சைஸ் ஆர் டவுன்கிரேட், எல்லாமே ஒரே மீனிங் தான். அது இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபீஸபிலிட்டி செக் தேவையில்லை, பட் ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். சரிங்களா? பிஃபோர் கோயிங் ஃபார் த ஆக்டிவிட்டி ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். டவுன் டைம் கண்டிப்பாக ஆகணும். நான் அப்போ சொன்ன மாதிரி உங்களோட விர்ச்சுவல் மிஷினில் எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஹாட் ஆர் ஹாட் பிளக் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியல பார்த்தீங்களா, கிரேட் அவுட் ஆயிருக்கா. உங்களால் இந்த விஎம் பவர் ஆன் இருக்கப்ப மெமரியும் சரி சிபியும் சரி எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் வந்து மெமரியை பொறுத்த வரைக்கும் ஹாட் பிளக் ஆப்ஷன் எனேபிளாக இருந்ததுன்னா யூ கேன் டவுன் கிரேட். பட் சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹவர் இட் இஸ் ஷட் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டவுன் டைம் வாங்கிக்கோங்க. டவுன் டைம் வாங்கிட்டு யூ கேன் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் த அப்ரூவல் ஃப்ரம் கன்சர்ன் டீம். அந்த அப்ளிகேஷன் டீம் இருந்தோ அந்த விஎம் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்தோ அப்ரூவல் வாங்கிருங்க. வாங்கிட்டு யூ கேன் ப்ரொசீட் ஆக்டிவிட்டி. டவுன் டைம் எந்த டைம் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஷட் டவுன் பண்ணணும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணால் தான் உங்களால் அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அப்போ ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா we will ask Windows team or Linux team to shut down the guest OS. ஸோ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அந்த சர்வரில் என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுது, டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனா அல்லது ஒரு டிவி அப்ளிகேஷனா சாப் அப்ளிகேஷன், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் டீம் அந்த அப்ளிகேஷனை டவுன் பண்ணுவாங்க, அதாவது அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. தென் அந்த கெஸ்ட் ஓஎஸ் டீம் அந்த சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆக்டிவிட்டி ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஹவர் இட் இஸ் நம்ம சைடு நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் ஷட் டவுன் இருக்கும். பட் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராசஸ் வந்து இதான் ப்ராசஸ், நம்மளே பண்ணலாம் பட் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த அப்ளிகேஷன் டவுன் பண்ணணும். இதெல்லாமே ப்ராப்பராக பண்ண தான் நீங்கள் பண்ணணும், நீங்களாம் பண்ணக்கூடாது. அவங்களால பண்ண முடியாட்டி நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லெட் மீ ஷட் டவுன் த சர்வர். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா we can able to decrease the CPU memory. ஸோ ஷட் டவுன் பண்றேன். ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பவர் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுத்துருங்க. சரியா? ஸ்னாப்ஷாட் எடுத்து ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெயில் போட்டுருங்க. இந்த மாதிரி we are going to proceed the activity சொல்லி ஒரு மெயில் பண்ணிருங்க. இது வந்து ஹெட்ஸ்அப் மெயில்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஸ்அப் மெயில் பண்ணணும். அந்த டீம் எல்லாத்தையும் லூப் பண்ணி பண்ணணும். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு ஷட் டவுன் பண்ண சொல்லிடுறோம். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா பவர் ஆஃப் ஆயிருது. தென் we can ரைட் கிளிக், எடிட் செட்டிங்ஸ், தட்ஸ் CPU நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் memory you can able to decrease the memory. ஸோ போத் ரெண்டுமே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சா இங்க. ஸோ சேஞ்சஸ் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா we can power on. ஸோ ஒன்ஸ் பூட் ஆகிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா we can send a mail. பவர் ஆன் ஆகி பூட் ஆகணும். பூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ் we have completed the activity successfully, we have completed the activity, please check the VM functionality and VM accessibility from your end அப்படி சொல்லி அந்த அப்ளிகேஷன் டீமுக்கு, விண்டோஸ் டீமுக்கு, இல்லை லினக்ஸ் லினக்ஸ் டீமுக்கு மெயில் பண்ணிடுங்க. தென் அவங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் அனுப்புவாங்க. எஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, யூ கேன் ப்ரொசீட் த டிக்கெட் க்ளோசர்னு சொல்லி அனுப்புவாங்க. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க டவுன் சைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சரியா ஒர்க் ஆகல, உள்ள ஏதோ கரெக்டா இருக்கு அப்படின்னா எகைன் நம்ம ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்குமே மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டி we are facing issue with application, so please revert the changes அப்படி சொல்லி சொல்லுவாங்க. தென் நீங்க ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு ஸ்னாப்ஷாட் எடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா எப்போனாலும் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டினாலும் ஸ்னாப்ஷாட் எடுத்தே ஆகணும்.
ஓகே. ஸோ இப்போ தி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டி. சொல்லுங்க. இப்போ சடனா அன்ஸ்டேட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல ஸ்னாப்சாட் நம்ம கிட்ட இல்ல, ஆனா ரீபூட் பண்ணே ஆகணும், அந்த டைம்ல எப்படிங்க சார்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸ்னாப்ஷாட் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரீபூட் பண்ணி தான் ஆகணும். அன்ஸ்டேட்ல இருக்கிறப்ப ரீசெட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. இமிடியேட் ஆக்ஷன் ஒன்லி ரீபூட் மட்டும் தானே சார் அங்க? ஆமா, அன்ஸ்டேட்ல இருந்து ரீசெட் மட்டும் தான் ஆகணும். ரீபூட்ல ரீசெட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே சார். பட் அது கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கப் பண்ண ஆகிட்டு இருக்கும். பேக்கப் ஜாப், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வருக்கு மட்டும், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வருக்கு மட்டும் வீக்லி பேக்கப் அல்லது டெய்லி பேக்கப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பேக்கப் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படிங்க சார்? ஓகே. சோ இதுல இந்த ஆக்டிவிட்டில யாருக்கா டவுட் இருக்கா? ஒரே ஒரு இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் நம்ம எப்படி டைம் கால்குலேட் பண்றது? ஏன்னா டவுன் டைம்ல வந்து நம்ம இந்த ஸ்னாப்ஷாட் எப்படி கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும்? ஸ்னாப்ஷாட் வந்து நீங்க தான் எடுக்கணும், அதுக்கு டவுன் டைம் தேவையில்ல. இல்ல அதான் ஸ்னாப்ஷாட்க்கு டவுன் டைம் என்ன சம்பந்தம்? ஓ, அது ரன் ஆயிருக்கும் போதே முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டவுன் டைம். அதான் அப்படியே சொன்னேன். உங்களோட விஎம் சைஸ் பாருங்க. உங்க விஎம் வந்து 1 TB ஸ்டோரேஜ் சைஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 800 GB ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும். 800 GB ஸ்னாப்ஷாட் ரன் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு 3/4 மணி நேரமா தேவைப்படும். அப்ப 10 மணிக்கு ஆக்டிவிட்டி, நைட் 10 மணிக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஆக்டிவிட்டியை ரன் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட் டைம் உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்னாப்ஷாட் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. பட் ஆக்டிவிட்டி டைம் எக்கறதுக்கும் டிலே பண்ணக்கூடாது. 10 மணி ஷார்ப் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிடணும். டிலே பண்ணா அதுக்கு நம்ம சைடு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எஸ்கலேட் ஆகும். பிளஸ் நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள எல்லாம் டீம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாலாம் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. சும்மா எஸ்கலேஷன் மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம வேலை பார்க்கணும். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தவறு வந்தாலுமே அதை பெருசா பூம் பண்ணி காமிப்பாங்க எல்லாருமே. உங்க டீம்ல இருக்க ஆளும் சரி, மற்ற டீம் இருந்தாலும் சரி, இவன் இந்த மாதிரி டைம் கரெக்டான டைம் பண்ணல, இதனால என்னோட ப்ரொடக்ஷன் இம்பாக்டே இருக்காது, ஆனாலும் மெயில் பண்ணுவான். இவன் வந்து ஆக்டிவிட்டி டிலே பண்ணாலும் எனக்கு ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆயிடுச்சு, என்னை கஸ்டமர் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மெயில் பண்ணுவான். அவன் எஸ்கலேட் பண்ணா நம்ம மேனேஜர் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டு நம்மளே எஸ்கலேட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அதனால கரெக்டான டைமுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருங்க.